வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னையோட ட்ரேட் பேட்டர்ன் நாளைக்கு எப்படி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து ஒரு சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 1 ஹவர்ல ஒரு சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோன்ல இருந்து 25,760 இருந்து ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன்ல இதுல இருந்து ரிஜெக்ஷன் வந்து அப்படியே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கூட ரிஜெக்ஷன் வந்து அப்படியே கீழே வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ஜோன் தான் ஒரு ரிஜெக்ஷனுக்கான பாசிபிள் ஏரியா அப்படிங்கிறத நேற்றுக்கு வீடியோல தெளிவாக சொல்லியிருந்தோம். நேற்றையோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கு. இன்னைக்கு பர்ஃபெக்டா அந்த ஜோன்ல தான் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, நம்ம டெலிகிராம் லைவ்லயே கூட அதான் லெவலா கொடுத்துருக்கோம். இனிஷியலா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா இங்கே கூட ஓப்பன் ஆகலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத எதிர்பார்த்தோம். பட் ஆனா ஓப்பனிங் வந்து கேப் டவுன் ஓப்பனிங் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பனிங், இதுல இருந்து ஓப்பனிங் கொடுத்தா கூட இதுல இருந்து கரெக்ஷன் கொடுத்து இந்த ஸ்பேஸ் நம்ம ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்ல நேற்று கொடுத்தது தான் 25,760. லைவ்ல கூட டெலிகிராம்ல கூட அதுதான் 9:30க்கெல்லாம் லெவல்ஸாக கொடுத்துருக்கோம். 25,760 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல தான் ரிஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும், இதை பிரேக் பண்ணி தொடர்ந்து கீழே வந்துச்சுன்னா அப்படியே மேலே போகாம ட்ரெண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அப்படியே பண்ணியிருந்தோம். ஸோ நிப்டி என்ன இதுல இருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்து லோல இருந்து சப்போர்ட் எடுத்து நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் பர்ஃபெக்டா போயிருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் தான் மறுபடியும் நம்மளோட வியூ தானே அதுதான் எதிர்பார்த்தோம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தோம். 5 மினிட்ஸ் இந்த சேனல் பட்டன் தான். 1 ஹவர்ல ஒரு பெரிய சேனல் பட்டன் டிராவல்னா கூட 5 மினிட்ஸ்ல ஒரு சின்ன அப்டன் கொடுத்து ஒரு சேனல் பட்டன்ல டிராவல் ஆயிருக்கு. கரெக்டா 25,760 நம்ம எது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ அந்த லெவல்ல தான் இன்னைக்கு நிஃப்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு நிஃப்டி ட்ரேட் ஆகுது. மீன்ஸ் அதே இடத்துல தான் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுக்கும் பட்சத்துல அடுத்து என்ன பண்ணணும், இதுல இருந்து தொடர்ந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு இண்டிகேஷனா தான் இப்போ இது சார்ட் வந்து நிஃப்டி வந்து 1 ஹவர்ல இருக்கு. ஓகே. ஸோ இங்க இருந்து அப்டன் கொடுத்து அந்த நிஃப்டி இந்த ஜோன்ல கரெக்டா பார்த்தா தெரியும். இதுல 1 2 3 1 ஹவர்லயே 2 3 கேண்டில் வந்து அதே ஜோன்ல டச் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருக்கு. இதுலயும் க்ளோசிங் கேண்டலும் அது கிட்டே தான் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அந்த சேனல் பேட்டர்னுக்கு உள்ளாடியே தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் நாளைக்கு மறுபடியும் நெகட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து தொடர்ந்து டவுன் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே. அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி நடக்கலாம்னா இந்த ரேஞ்சுக்கு உள்ளாடியே நிஃப்டி ஓப்பன் ஆகும் பட்சத்துல இதை மறுபடியும் வேணா ரீடெஸ்ட் பண்ணா டெஸ்ட் பண்ணி இப்படி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே தான் வரணும். ஓகே. ஸோ நாளைக்கு நிஃப்டி மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,530யும் அதை தொடர்ந்து 25,450 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு நிஃப்டியில. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் அதில் வரணும். இதுல இருந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மறுபடியும் வரும் நாட்கள்ல நாளைக்கு வரும் நாட்கள்ல 25,100 நோக்கி நிஃப்டி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த ரிவர்சல் வந்து புல்லிஷான ரிவர்சல் வந்து 25,100ல இருந்தா 150 ரேஞ்சில் இருந்து தான் நிஃப்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ நாளைக்கு இந்த டைரக்ஷன்ல தான் நிஃப்டியில மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை சைட்வேஸ்னா இந்த ரேஞ்சில் இப்படியே சைட்வேஸ் போய் இது வரைக்கும் சைட்வேஸ் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஓகே. இது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி. தொடர்ந்து நிஃப்டி மேல போகணும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஆகணும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலன்னா இதுக்கு உள்ளாடியே சைட்வேஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் கீழே டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு வெளியே நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சு, இங்க இந்த ரேஞ்சு கிட்ட இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே கொஞ்சம் மேலே ஒரு இதுல நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதை ரீடெஸ்ட் பண்ணி தொடர்ந்து இந்த லெவலை ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல நிஃப்டி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல் டார்கெட் 26,000 வரைக்கும் போகலாம். 26,000 வரைக்கும் நாளைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தொடர்ந்து வர நாட்கள்ல 26,100 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26,100ல மறுபடியும் அவர் ரிஜெக்ஷனை தான் டவுன் சைட்ல தான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல இதான் வியூ. நாளைக்கு மேக்சிமம் நிஃப்டி டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதே சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகும் பட்சத்துல ஸோ இதுக்கு இந்த சேனலுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து கன்சல்ட் பண்ணி கீழே போகலாம். ஸோ நம்ம எப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா இந்த இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணி இருக்குல்ல 25,660 ரேஞ்சில் ஒரு 1 ஹவர் கேண்டில் கொஞ்சம் ஒரு நல்ல டீசெண்டான சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்டை நாளைக்கு
இதுக்குள்ள ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வெளியே வந்துருச்சுனாலே நம்ம இந்த டைரக்ஷனை கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து டவுன் சைடா பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட வியூ ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டா வந்து ரீச் ஆகும். டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.